என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட குலத்தில் வந்து என்னுடைய வீரதீர பிராக்கினை எப்பேற்பட்ட பிறப்பரம் முடிந்தவர். ஆமா பேரரசன் மாமா இலக்கமில்லாத சந்தை குலத்திலே பிறந்த மாமா நான் எப்பேற்பட்ட பேரரசன் மாமா 70 அடி உயரம் மாமா 60 அடி அகலம் பொருந்திய தங்க சிம்மாசனம் மாமா வெள்ளி கம்பத்தை காணால் தாங்கி மாமா இந்த வெள்ளி கம்பத்தை காணால் தாங்கி நீதி என்ற செங்கோலை பிடித்து மாமா நான் ஆசாட்சி செய்து வந்தேனே மாமா சமாசாரம் வேற இந்த வெள்ளி கம்பத்தை காணால் தாங்கி மாமா இந்த நீதி என்ற செங்கோலை பிடித்து மாமா 56 நாட்டுக்கு பேரரசனாக மாமா
நான் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் மாமா எனக்கு எதன் மீது பேர்பட ஆசை மாமா. சொன்னாதானே தெரியும். ஆசை மாமா. இது என்ன மாமா? இந்த மண்ணு மாமா. ஆமா. நான் யாரு மாமா? பேரரசர். அன்னையால கூடிய மன்னன் மாமா. இந்த மன்னாராக இந்த மண்ணையால கூடிய மன்னனாக நான் இருந்து மாமா. நான் எதையெல்லாம் இந்த சண்டை போட்டு வகுத்தில் எப்படி போட்டிருக்கேன் தெரியுமா மாமா? ஆமா. நான் எப்பேற்பட்ட சண்டை யாரிடத்திலே வைத்தேன் மாமா? மூன்றாவது முறையாக வந்த கூடிய மாமா. சாட்சாதி கண்ணனாகப்பட்டவன் மாமா. ஆண்டவருக்குரிய நாட்டை கொடுத்து விடுக்கிறீர்கள் என்று சொல்லி வரக்கூடிய மாமா. மண்ணு மீது ஆசை வைத்து மாமா. இந்த மண்ணையோ ஆள வேண்டும். இந்த கதிர்முடி என்று சொல்லக்கூடியது முடிக்கு பெயர் கதிர்முடி மாமா. யாருக்குமே வணங்காத முடி சேகரம் என்று சொல்லி மாமா. இந்த முடி ஆசை வைத்து இந்த பராபரம் ஆசை வைத்து மாமா. ரெண்டு பேர் இல்ல, ரெண்டு பேர் இல்ல. இந்த மண்ணுக்கு ஆசை வைத்து மாமா. எப்பேற்பட்ட சண்டை வைத்தேன் மாமா. எப்படி ஆமா. இந்த உலகம் வசதியோடு ஆட வேண்டும். அப்பேற்பட்ட எண்ணம் வைத்து மாமா. சண்டை போர்க்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மாமா நான் எதையெல்லாம் எப்படி இருந்திருக்கிறேன் தெரியுமா? எப்படி இருந்தேன் மாமா? மாமா இந்த மண்ணுக்கு ஆசை வைத்து